ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னது? உன்னுடைய பிக்கஸ்ட் அப்டக்கிள் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது கிடையாது. ஆனா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா நம்மளால படிக்க முடியாதுன்னு நினைக்கிற பத்தியா, அதுதான். இதைத்தான் சைக்காலஜில செல்ஃப் எஃபிகசி தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சக்சஸை கில் பண்றது நம்மளுடைய ஃபேமிலி கிடையாது, முடியாதுன்னு நினைக்கிற நம்ம எண்ணம் தான். உங்க வீட்டு வேலையெல்லாம் முடிக்கும் போது நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, டெய்லி 30 நிமிஷம் உங்களால மொபைல் பார்க்க முடியுதுன்னு சொன்னா உங்க ஃபியூச்சருக்காக நீங்க 30 நிமிஷம் செலவு பண்ண முடியாதா என்ன? நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு டெய்லி கொஞ்சம் படிக்கிற கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். 1 hour டெய்லி படிச்சாலும் ஃபோக்கஸோட படிங்க. ஏன்னா இன்னைக்கு படிக்கிற ஒரு பக்கம் நாளைக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரா கூட மாறலாம். ஒரு நாள் நீ பெறும் வெற்றி தான் உன்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தும். சகோதரியே, உன் கனவு பெரிதாக இருந்தால் காரணம் சொல்லாதே. இன்றே தொடங்கிடு. தொடுவானம் கூட தொடும் அளவில் தான்.